நம்ம ஆண்டாள் அல்லது பார்வதி, மரம் ஒவ்வொன்றுத்திற்கும் ஒவ்வொரு பாதத்திற்கும் தனியான மரம், தாமரை மலராக சொல்லப்படுகிறது பொதுவாக. ஏன் இதை சொல்கிறோம்? நம்ம 4ஆம் பாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம். என்ன சார் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு, என்ன மைனஸ் பாயிண்ட்? இப்போ நமக்கு உடலில் வியாதி இருக்குது. இந்த தாமரை மலர்னு சொல்லச்சே, இந்த தாமரை மலரில் உள்ளுக்குள்ளே எடுத்திங்கன்னா சின்ன மொட்டு மாதிரி இருக்கும். இந்த தாமரை பூவில் தாமரை பூ எடுத்து வச்சு உள்ளுக்குள்ளே தனியில் அந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மொட்டு, அதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை எடுத்து சாப்பிடுவது அப்படின்னு சில பேருக்கு லைக் இருக்கும். அது உடலுக்கு நல்லது. இது ஃபஸ்ட்டு திங். 2வது, எந்த இடத்துக்கு போனாலுமே பார்வதி ஆண்டாள் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு புற நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்முடைய குலதெய்வமாக இருக்கலாம்,